கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய அனுதின உணவுக்காக கடவுள் கொடுக்கிற வார்த்தை நாகும் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிரியமானவர்களே, ஜீவனுள்ள தேவனை வணங்கி கொண்டிருக்கிற நமக்கு, ஒன்றான மெய்தேவனை நம்பிக்கொண்டிருக்கிற விசுவாசித்துக் கொண்டிருக்கிற நமக்கு பல பிரச்சனைகள் வரும், பலவிதமான சோதனைகள் வரும். அப்போ ஒவ்வொரு பாதிப்பு வர்றப்பவும் நம்ம ஆண்டவரிடத்துல போய் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இப்படியெல்லாம் என்னோட வாழ்க்கையில் நடக்குது, எனக்கு நீங்கள் இதிலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு கேட்டு அவரிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ நாளும். ஆனால் இப்போ சமீபத்தில் என்ன சொல்கிறார் ஆண்டவர் அப்படின்னா, பயமாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னன்னா, நாகும் 2ஆம் அதிகாரம் 1 வசனம், சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வலியை காவல் பண்ணு. அரணை காத்துக்கொள், வலியை காவல் பண்ணு. அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. அன்பானவர்களே, எவ்வளவு பயங்கரமா இருப்பாங்க. இந்த வசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நாம ஏனோ தானோன்னு இருந்துட்டா, நம்ம அசால்ட்டா இருந்துட்டா, நாம சிதறுண்டு போயிடுவோம். நம்ம பழையபடி எகிப்து ஜனங்கள் எப்படி அடிமையாக்கப்பட்டார்களோ, இஸ்ராயேலின் மக்கள் எப்படி அடிமையா இருந்தாங்களோ, அதை விட மோசமாயிரும். ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லல. இன்றைய சூழ்நிலை அப்படியாக இருக்கிறது. இந்த வருஷத்துல நமக்கு ஏற்பட போகிற பிரச்சனையை கர்த்தர் சொல்றார். என்னன்னு, சிதறடிக்க போகிறவன் உன் முகத்திற்கு முன்பாக வருகிறான். சிதறடிக்கிறவன், நாம ஒற்றுமையா இருந்தா பிடிக்காத ஒருத்தன் வந்துட்டுக்கிறான். பிசாசானவன் நாம ஒற்றுமையா இருந்தா பிடிக்காது. சின்ன வயசுல நீங்க எல்லாம் ஒரு கதையை கேட்டிருப்பீங்க. 4 மாடு ஒன்னா மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஒரு சிங்கம் வந்த உடனே மாடு போய் 4 சேர்ந்து முட்டி துரத்தி விட்டுருக்கும். இப்போ இந்த சிங்கம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு நரியை கொண்டு ஒரு ஐடியா பண்ணுது. இப்போ இந்த நரி தந்திரமா உள்ள போய் 4 மாட்டையும் தனித்தனியாக பிரித்து விட்டுருது. பிரித்து விட்ட உடனே என்ன நடக்குது தெரியுமா? இந்த சிங்கம் ரொம்ப ஈஸியாக வந்து என்ன பண்ணுறான், ஒவ்வொன்றையும் சாப்பிட்டுட்டு போயிடுது. அன்பானவர்களே, அப்படி சிதறடிக்கிறவன் தான் இந்த பிசாசானவன். திருச்சபைகள் ஒற்றுமையாக, திருச்சபைகள் உண்மையும் உத்தமமாக, ஒரே கொடைகளுக்கு கீழாக இந்த திருச்சபை என்றைக்கு வருகிறதோ, ஒற்றுமையாக இருக்கிறதோ, அன்றைக்குத்தான் நம்ம இந்த சிதறடிக்கிறவனை முறியடிக்க முடியும். ஆனா இன்னைக்கு அநேகர் வந்து சிதறடிக்கிறாங்க, சிதறடிச்சுட்டாங்க. இந்த சபை நல்ல சபை இல்லை, அந்த சபை தான் நல்ல சபை, அந்த பாஸ்டர் நல்லவர் இல்லை, இந்த பாஸ்டர் தான் நல்லவர் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பா இருக்கக்கூடிய சபைகளை சிதறடித்து இருக்கிறார்கள். ஈஸியா அட்டாக் பண்ணிட்டு போயிடும், ஈஸியா நம்மளை அழிச்சிட்டு போயிடும். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்படி சிதறடிக்கிற வந்துட்டா, குடும்பத்துக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, குடும்பம் சின்ன பின்னம் ஆயிரும். அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், அப்பாவுக்கு அம்மாவுக்கு நடுவில் பிரச்சனை உண்டு பண்றதுக்கு ஒருத்தன், அப்படி பசங்க ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம், மருமக ஒரு பக்கம், மருமகன் ஒரு பக்கம்னு சிதறுண்டு போயிடுவோம். சிதறடிக்கிறவன் வந்திருக்கிறான், சிதறடிக்கிறவன் வரப்போகிறான், இந்த பிசாசானவன் வரப்போறான். நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். வந்து ஆசையை காட்டி நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா பகையை உண்டு பண்ணி நம்மளை சிதறடிக்கிறதுக்குன்னு வரப்போறான். தயவு செஞ்சு நீங்க எச்சரிக்கையா இருங்க, அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியவர்களா இருங்க. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன சொல்றாருன்னு பாருங்க. உன் வழியை காவல் பண்ணு, அரணை காத்துக்கொள். உனக்கு இருக்கிற பாதுகாப்பு என்னன்னு நீ நினைக்கிறியோ அதை காத்துக்க. வழிக்கு காவல். எந்த வழியா அவன் உள்ள வர முடியும்? பணத்தாசையின் வழியாவா, அல்லது பொருளாசையின் வழியாவா, அல்லது பிசாசு வந்து பெண் ஆசையின் வழியா வருவானா, அல்லது நகையின் வழியா வருவானா, அல்லது ஆடைகளின் வழியா வர்றானா? எந்த வழியா வருவான்? எது அவனுக்கு வந்து எல்லாத்தையும் மயக்கக்கூடியதா இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத பார்த்து அது வேண்டான்னு ஒதுக்கி தள்ளுங்க. எது மேல நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னு அவன் பார்ப்பான். அது மூலியமா உள்ள வந்து உங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணி வெளியே துரத்திடும். குடும்பம் சின்ன பின்னமாக சிதறி போகும்.
திருச்சபை சின்னாபின்னமாக சிதறி போகும். அதனாலதான் சொல்றாரு, உன் அறையை கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பலன் ஜெபந்தான். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பலன் ஜெபந்தான். அந்த ஜெபத்தை ஸ்திரப்படுத்து அப்படிங்கிற. ஸ்திரப்படுத்தினா என்ன? அதிகப்படுத்து. ஜெபத்துல வல்லமையோடு ஜெபி, ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. முழு மனசோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த பொல்லாத சிதறடிக்கிறவன் எங்களை சிதறடிச்சிடக்கூடாது. ஆண்டவரே, நாங்க ஒற்றுமையா இருக்கணும், எங்கள் குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும், எங்களுக்குள்ள எந்த விதமான ஆசையும் வந்துடக்கூடாது. அதனால அவன் எந்த வழியாக வருகிறானோ அந்த வாசலை இயேசுவின் நாமத்தினால அடைத்து போடுகிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தினாலே அல்லாமல் வேறு ஒன்றினாலும் அவனை விரட்ட முடியாது. இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தான் ஓடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்மை சிதறடிக்கிற அந்த பிசாசானவன் போகணும்னா நாம் என்ன பண்ணணும்? நம் அறையை கட்டிக்கொள்ளணும். பலனை காத்து. எந்த பலன் சிறப்படுத்துங்க. நமக்கு இருக்கிற ஒரே பலன் என்ன? ஜெபந்தான். பணம் கிடையாது, பொருள் கிடையாது, வசதி கிடையாது, ஆட்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரே பலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம் கர்த்தராகிய தேவன் தான். அவரை நோக்கி நாம கூக்குரலிட்டு ஜெபிக்கிறப்போ கடவுள் அதற்கான பதிலை கொடுப்பார். சிதறடிக்கிறவன் சிதறுண்டு போவான். எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்க என்ன பணத்தை கொடுத்தாங்களா, பொருளை கொடுத்தாங்களா, என்னத்தை கொடுத்தாங்க? ஜெபந்தான். ஆண்டவரை நோக்கி அழுதாங்க. எங்களால தாங்க முடியல, எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறான், எங்களுக்கு ரொம்ப அநியாயம் நடத்துறாங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. மோசே என்கிற அந்த பெரிய விடுதலை வீரனை கொண்டு அவர்களை வழி நடத்தி வந்த கர்த்தர் தான் என்னுடைய கர்த்தர். அப்ப நம்முடைய பலனை சிறப்படுத்துறப்போ, ஜெபத்தை நாம ஆழப்படுத்துறப்போ, ஜெபத்தை நாம அதிகப்படுத்துறப்போ அவன் வரக்கூடிய வழி அடைக்கப்படும். நம்முடைய அறை இறுக கட்டிக்கொள்ளப்படும். அன்பானவர்களே, ஜெபிங்க. ஏன்னா சிதறடிக்கிறவன் குடும்பத்துக்குள்ள வந்துட்டானா குடும்பம் சிதறி போகும். சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்னால வர்றாங்க. சாதாரணமா சொல்ல, சிதறடிக்க போகிறவன் உன் முகத்திற்கு முன்பாக வருகிறான். நேருக்கு நேர் வரான். பிசாசானவன் நேரா வர்றான். கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. குடும்பத்துக்குள்ள வந்துட்டானா குடும்பம் போயிடும். திருச்சபைக்குள்ள வந்துட்டா திருச்சபை போயிடும். திருமண்டலத்துக்குள்ள வந்துட்டா திருமண்டலம் போயிடும். சர்ச்சுக்குள்ள வந்துட்டா சர்ச்சு போயிடும். எல்லாத்தையும் பாகப்பிரிவினை பண்ணி உள்ளுக்குள்ள பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அமைதியையும் கெடுத்து விடுவாங்க. எச்சரிக்கையா இருங்க அன்பானவர்களே. நல்லவனைப் போல, சகோதரனைப் போல, உறவினரைப் போல, நம் மீது அன்பு செலுத்துகிறவனைப் போல, நமக்காக எதையாயிரம் ஒன்றை செய்கிறவனைப் போல நம்ம கூட வருவான் எதிரில். கவனமா இருங்க. தேவையில்லாத நபர்களிடத்துல அவர்கள் நமக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் அவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளாமல் அவர்களிடத்துல உதவியை பெற்றுக்கொள்ளாதீங்க. அவர்கிட்ட உறவு வச்சுக்காதீங்க. ஏன்னா சிதறடிக்கிறவனா இருந்துட்டான்னு வைங்க, குடும்பம் வீணா போகும். எச்சரிக்கையா இருங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை சிறப்படுத்துங்க, பலனை சிறப்படுத்துங்க. நிச்சயமாகவே அவன் எவ்வளியாய் வருகிறானோ அந்த வாசல் அடைக்கப்படும். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்லதொரு இந்த நாளுக்காக நன்றி. அனுதின உணவின் வாயிலாக நீர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைக்காகவும் நன்றி. நாங்கள் எச்சரிக்கையாய் இருந்து எங்கள் முகத்துக்கு நேராக வருகிற சிதறடிக்கிறவன் எங்கள் திருச்சபையோ அல்லது எங்கள் குடும்பத்தையோ எங்கள் திருமண்டலத்தையோ அவன் சிதறடித்து விடாதபடிக்கு நாங்கள் உண்மையும் உத்தமமாக எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற அந்த விழிப்புணர்வோடு கூட இந்த உலகத்தில் வாழ நீங்கள் கிருபை பாருங்க. உங்கள் ஞானத்தை கொடுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை எங்களுக்குள்ளாக இன்னும் அதிகமாக நாங்கள் உள்வாங்கி ஆண்டவரே, பொல்லாத மனிதர்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ள நீர் தயவு பாருங்க. உம்முடைய இரக்கம் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.